கடந்த வாரம் கிறிஸ்தவ திருச்சபைகள் எல்லாமே குருத்தோலை ஞாயிறு என்று கொண்டாடினதை நாம் அறிவோம். குருத்தோலை ஞாயிறை அவர்கள் உற்சாகமாக அவர்கள் கொண்டாடியிருக்கிறார்கள், குருத்தோலை பிடித்துக் கொண்டு. நானும் இந்த நாளிலே அந்த குருத்தோலை ஞாயிறு அந்த நாளில் நடந்தது என்ன, தேவன் அதில் எப்படி மகிமைப்பட்டார் என்பது குறித்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பேயாவுக்கு வந்தபோது அங்கே ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியையும் அவர்கள் கண்டு அவரை ஏற்றிக்கொண்டு அதில் வருகிறார்கள். இதோ உன் ராஜா சார்ந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்து வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று அந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 7வது வசனத்திலே அவர்கள் கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து வஸ்திரங்களை போட்டு அவற்றில் ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களிலே வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த சம்பவம் நாம் எல்லோரும் அறிந்தது. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். உன்னதத்திலே ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த 15வது வசனத்திலே அந்த சம்பவம் இன்றைக்கு தியானிக்கிற அந்த வசனம் வருகிறது. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர் சொல்கிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலுடைய வாயினாலும் புதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று அவர் சொல்கிறார். இங்கே இன்றைக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இல்லை என்றால் துதி ஆராதனை, துதி என்று சொல்லுகிற அந்த பகுதியும் இதில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜனங்கள் எல்லாரும் துதிக்கிறார்கள். அங்கே பாலகரும் சிறுவர்களும் குழந்தைகளும் அவர்களை செய்கிறார்கள், துதிக்கிறார்கள். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பிள்ளைகள் துதிக்கிறார்கள், ஜனங்கள் துதிக்கிறார்கள், ஓசன்னா ஓசன்னா என்று நினைக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்பொழுது அவைகளெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதது யார்? அதை ஒரு கூட்டம் ஜனங்கள் நினைச்சவில்லை, பொறுக்க முடியவில்லை. பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் எல்லாரும் ஆண்டவரத்தில் வந்து கேட்கிறார்கள். அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுவதை கேட்கிறீரோ என்று சொல்கிறார்கள். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து சிறுபிள்ளைகள் எல்லாம் இவர்கள் எல்லாரும் துதிக்கிறார்கள், இதையெல்லாம் நீர் கேட்கிறீரோ என்று சொல்கிறார்கள். ஆண்டவரை துதிக்கும் பொழுது சில பேருக்கு என்ன செய்யவில்லை, பொறுக்க முடிகிறதில்லை. ஆண்டவர் ஏன் அந்த துதியையும் பாலவருடைய வாயினாலே அந்த அந்த சத்தத்தையும் ஏன் ஏற்றுக்கொண்டார்? அதற்கு ஒரு வசனத்தை நிச்சயிறார். அவர் குறிப்பிடுகிறார், குழந்தைகள் வாயினாலும் பாலவருடைய வாயினாலும் துதியை உண்டு பண்ணினார் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி அந்த வசனத்தை மேற்கோள் பற்றி தான் நினைக்கிறார், அவர்களை வாயடைக்க செய்கிறார். அந்த வசனம் எங்கே இருக்குது என்று நாம் பார்க்கலாம். சங்கீதம் 8:2 வசனம். 8வது சங்கீதம் 2வது வசனம்.
பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் கொண்டு பண்ணினேன். எதுக்காக தேவன் அந்த துதியை ஏற்றுக்கொண்டார்? பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடுவதற்காக. இல்லையென்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் தேவனை நாம் துதிக்க வேண்டும்? நாம் ஆண்டவரை துதித்தால் 108 ஸ்தோத்திரங்களை சொன்னால் ஆண்டவர் அதை பிரியப்படுவார் என்பதற்காக அல்ல. இல்லை என்றால் 1008 மந்திரங்களை சொல்வதனாலே ஆண்டவர் அதில் பிரியப்படுவார் என்பதற்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும்? பகைஞனும் பழிகாரனுடைய வாய் அடக்கப்பட வேண்டும். அதைத்தான் சொல்கிறார். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உங்களுடைய சத்துருக்களை நிமித்தம் நினைச்சீர். நீர் சிறு பிள்ளைகள் மூலமாக நீர் துதியை ஆரவாரத்தை ஏற்படுத்தினீர். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய துதியின் மூலமாக யாருடைய வாய் அடைக்கப்பட வேண்டும்? பகைஞனுடைய வாய் அடைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த சம்பவம் மத்தேயு 21வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பாக என்ன நடந்தது, இப்படியெல்லாம் ஆர்ப்பரிக்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை அதுக்கு முந்தின வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசு தேவாலயத்திற்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? 12வது வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். அப்போ இந்த துதியெல்லாம் உண்டாவதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த தேவாலயம் கள்ளர்களால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் பிசினஸ் பண்ணுகிறவர்களால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. அங்க தேவாலயம் தேவாலயமாக இல்லை, அது ஒரு ஜெப ஆலயமாக இல்லை. ஆண்டவர் தேவாலயத்தை குறித்து சொன்னது என்னது? என்னுடைய வீடு ஜெப வீடு என்றுதான் சொன்னார். என்னுடைய வீடு ஜெப வீடு. ஆனா அவர்களோ இதை எப்படி ஆக்கிவிட்டார்கள்? கள்ளர் குகை ஆக்கி விட்டார்கள். ஆகவே முதலாவது இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பரிப்பு நடப்பதற்கு முன்பாக என்ன நடந்தது என்றால், ஆலயத்திலிருந்து அந்த கள்ளர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? விரட்டப்பட்டார்கள். கள்ளர்கள் விரட்டப்பட்டார்கள். பிசினஸ் பண்ணுகிறவர்கள் விரட்டப்பட்டார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதை நாம் அத்தியாசப்படுத்தி நாம் பார்க்கலாம். நம்முடைய சொந்த வாழ்க்கையானாலும் சரி, உண்மையான சபையிலே உள்ள ஒரு சூழ்நிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, உண்மையான ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாவதற்கு முன்பாக அது எங்கே என்ன நடந்திருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில கள்ளர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? வெளியே போயிருக்க வேண்டும். பிசினஸ் மென்டாலிட்டி அதை என்ன செய்திருக்க வேண்டும்? வெளியே போயிருக்க வேண்டும். சபையிலேயானாலும் சரி, கள்ளர்களும் பிசினஸ் நோக்கத்தோடு ஆதாயத்தோடு ஆதாய எண்ணத்தோடு சபைக்கு வருகிறவர்கள் எங்கே போக வேண்டும்? வெளியே போக வேண்டும். ஆதாய நோக்கத்தோடு வருகிறவர்கள் அல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக வருகிறோம். ஆனால் ஆராதிக்கிறவர் வரும்பொழுதே சபைக்குள்ளேயே இல்லைன்னா தேவாலயத்துக்குள்ளே என்ன வருகிறது? அவர்கள் பிசினஸ் எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் வருகிறார்கள். அப்படி கொள்ளுகிறவர்களும் விற்கிறவர்களுமாய் சபை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? என்னுடைய வாழ்க்கையிலே விற்பதும் கொள்வதும் இல்லையென்றால் இந்த உலகத்திலே ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எதிலே பிரியப்படுகிறான்? அவன் பிசினஸ்ல தான் நினைச்சான், பிரியப்படுகிறான். வியாபாரம், விற்கிறது வாங்குகிறது, விற்கிறது வாங்குறது. எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு குடும்பத்தையும் எடுத்து அவருடைய வாழ்க்கையின் சரித்திரங்கள் எல்லாம் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நாம் திருப்பி பார்க்கும் என்றால் அவருடைய பட்டியலில் என்னதான் இருக்கும்? எதை வாங்க வேண்டும், எதை வாங்க வேண்டும், எதை வாங்க வேண்டும், எதை வாங்க வேண்டும். விற்கிறவர்களாக இருந்தால் அவனுக்கு எதை விற்கலாம், எதை விற்கலாம். இந்த பூமியிலே ஜனங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் முழுவதுமாய் கரைப்பட்டிருக்கிறது என்னதுதான்? எதை வாங்க வேண்டும், எதை விற்க வேண்டும். நான் சொல்லுவது உங்களுக்கு அப்படி சரியாய் தெரியவில்லை என்றால்,
நீங்க வீட்டுல உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். நீங்க சிந்திக்கிற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்க என்றால் அதை என்னதான் ஆக்குப்பை பண்ணியிருக்கும்? எதை வாங்குவது, எதை விற்பது, அவ்வளவுதான். நம்முடைய எண்ணங்களிலே மேலோங்கி நிற்பது எதை வாங்குவது. இல்லையென்றா இன்னொரு வகையில சொல்ல போனால் நம்முடைய இருதயமோ அது கல்லர் குகையாய் மாறுகிறது. எப்பொழுது ஒரு இருதயம் கல்லர் குகையாய் மாறுகிறது, விற்பதும் வாங்குவதும் போன்ற அந்த வியாபார எண்ணத்தோடு, இல்லை என்றால் ஆதாய எண்ணத்தோடு, வியாபார நோக்கம், வியாபாரத்துக்கே ஒரு நோக்கம் உண்டு. வியாபாரம் என்ன? ஆதாயம். ஆதாயம் இல்லாமல் வியாபாரமே இல்லை. அதே போலதான் நம்முடைய தேவனை பின்பற்றுவதில் கூட ஒரு ஆதாய எண்ணத்தோடு இருக்கும் என்றால் அது என்ன எண்ணம்? கொள்ளுகிறவரும் விற்கிறவரும் ஆகிய இந்த உலகத்தின் எண்ணம் தான் என்னிலே மேலோங்கி இருக்கிறது என்று நான் நினைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அது எப்பொழுது கல்லையார் கோகையாய் மாறுகிறது என்றால் அது ஜெப வீடாய் இல்லாமல் இருக்கும் பொழுது அது எப்படி மாறிவிடுகிறது? கல்லர் கோகையாய் மாறிவிடுகிறது. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வீட்டில யார் வந்து நிரப்பி விட்டார்கள்? விற்கிறவர்களும் வாங்கிறவர்களும் வந்து நிரப்பி விட்டார்கள். ஆகவே இந்த துதி உண்டாவதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? முதலாவது விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் என்ன செய்தார்? சபையை விட்டு அவர் வெளியே அனுப்பினார். அவரை வெளியே அனுப்பினார். அவர் இருக்கிற மட்டும் நம்முடைய இருதயமோ நம்முடைய சபையோ அது என்னவாய் இருக்கிறது? கல்லர் குகையாய் அது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி முடித்தவுடன் அங்கே உள்ள வருகிறது யார் வருகிறார்கள்? அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். 2 சம்பவங்கள் நடக்கிறது. ஆண்டவர் அந்த தேவாலயத்தில் உள்ளே வந்த பொழுது வாங்குகிறவர்களும் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரையும் பார்த்த உடனே இவர்கள் எல்லாரும் கள்ளர்கள் என்று ஆண்டவர் செய்தார், அவர்களை தீர்மானித்தார். அவர்களை விரட்டி முடித்த உடனே அங்கே ஒரு எம்டியா இருந்தது. உடனே அங்கே யார் வந்து விட்டார்? குருடரும் சப்பானிகளும் வந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் தேவன் செய்தார், சொஸ்தமாக்கினார். இந்த காலையிலே நாம் தியானித்தோம். சப்பானிகள் தேவாலயத்தில் நின்று அவர்கள் ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர் என்ன சொன்னார்? அவர் விரும்புவதை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு எது தேவையோ அதை என்ன செய்தார்? கொடுத்தார்கள். அவர்கள் விரும்பினதை கொடுக்கவில்லை. அவர்கள் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள், ஏதாவது காசு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர் கொடுத்தது அவர்களுக்கு எது தேவையோ அதை நினைச்சார்கள், அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே இங்கே குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை அவர் சுத்தமாக்கினார். அவர்களை சுத்தமாக்கி அந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் பொழுதுதான் அதிகமாய் என்ன நடக்கிறது? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரே என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இது அப்படி ஆர்ப்பரிக்கும் பொழுது, இந்த சம்பவம் நடக்கும் பொழுது யாருக்கு அது ஆத்திரமா இருக்கும்? சத்துருவுக்கு அது ஆத்திரமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நாம் சப்பானிகளாய், முடவர்களாய், ஜெயிக்க முடியாதவர்களாய், தோல்வியடைந்தவர்களாய் இருக்கிற பொழுது தேவன் நம்முடைய இருதயத்திலிருந்து ஆதாயமாய் இருக்கிற எண்ணத்தை மாற்றிவிட்டு நம்மை எழும்பச் செய்து நம்மை விடுதலையாக்கி சுஸ்தமாக்கும் பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வருத்தப்படக்கூடாது. என்ன நடக்கும் என்று சொன்னால், நடந்தவர்கள், அதை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? உற்சாகமாக என்ன செய்வார்கள்? சொல்வார்கள். என்ன நடக்கும்? துதி நடக்கும். நான் இந்த இடத்தை நான் சிந்திக்க உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே துதி நடக்கவில்லை? துதி, உண்மையான துதி இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஓசனா சொல்ல முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன காரணங்களாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே கள்ளர்கள் வெளியேற்றப்படவில்லை. குருடனாய் சப்பானியாய் இருக்கிற நான் என்ன செய்யவில்லை?
குணமாகவில்லை. ஆகவே தானே என்ற வாழ்க்கையில் என்ன இல்லை, துதி இல்லை, சத்தம் கம்மியாகிக் கொண்டே போகிறது. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உண்மையாய் ஒருவன் விடுதலை ஆகும் பொழுது என்ன நடக்கும்? ஒருவன் விடுதலை ஆகும்போது என்ன நடக்கும்? நான் இன்றைக்கு தியானித்தோம். அப்போஸ்தலர்கள் வரும்பொழுது அங்கே சப்பான் என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான். அவனுடைய நிலைமையை பார்த்தவர்கள் தேவன் அவனை என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறான். அவன் எழுந்து என்ன செய்கிறான்? நடக்கிறான், குதிக்கிறான். நாம் காலையிலே கேட்ட பிரகாரம் அவன் நடந்து குதித்து விட்டு அப்படியே நான் என்ன செய்யவில்லை, வீட்டிற்கு போகவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அவன் ஆண்டவரை துதிக்கிறான். ஆண்டவரை துதிக்கிற ஒரு சம்பவம் நிச்சயமாய் நடக்கும். இதன் மூலமாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஏன் துதி இல்லை? ஒரு எப்பொழுது ஏன் துதிக்காமல் இருக்கிறான்? அன்றைக்கு தேவாலயத்தில் இருந்தவர்கள் ஆண்டவரை பார்த்து அவர்கள் துதிக்கிறதை என்ன செய்ய முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் ஆர்ப்பரிப்போடு இருக்கிறதை அநேக ஜனங்களால் என்ன செய்ய முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. பிசாசு நம்மை துதிக்க விடாமல் வைத்திருக்க வேண்டும் என்றால், இல்லை என்றால் சாத்தானுடைய வாயை அடக்க முடியாமல் வைக்க வேண்டும் என்றால் அவன் இரண்டு விதமான வழிகளை அவன் கை கொள்கிறான். ஒன்று, இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கிறது போல ஒரு அடக்க ஆராதனை நடக்கிறது போல என்ன செய்ய வேண்டும், சபை நடக்க வேண்டும். அடக்க ஆராதனையில் எப்படி இருக்கும்? ஒரு டெட் பாடி இருக்கும், எல்லோரும் விழிப்பார்கள், துக்கமுகமாய் இருப்பார்கள். அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு கூட இருக்காது. அவர்கள் அடக்க ஆராதனைக்கு வருவது போல வந்துவிட்டு ஆடாமல் அசையாமல் அவர்கள் அதிலே கலந்து கொண்டு விட்டு என்ன செய்வார்கள். இப்படி சில ஆராதனைகள் இருக்கிறது. இன்னொரு கூட்டம், அவர்கள் எல்லா ஆர்ப்பரிப்புமே நிச்சயவார்கள் பண்ணுவார்கள். ஆனால் அர்த்தமில்லாத ஆர்ப்பரிப்பாக நிச்சயம் இருக்கும். பிசாசானவன் இரண்டு வழிகளையும் நிச்சயிறான், அவன் கை கொள்கிறான். ஒன்று, உண்மையான விடுதலையை அனுபவிக்காதவர்கள் அவர்கள் அடக்காரநிலை போல செய்து விட்டார்கள், இருந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் பிசாசானவன் இன்னொரு வழியையும் கை கொள்கிறான். அவன் எல்லாரையும் ஆடி பாடி அவன் ஆர்ப்பரிக்க வைக்கிறான். ஆனால் அவருடைய உள்ளத்திலோ அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை, உண்மையான கல்லர் குகையாயிருக்கிற அவருடைய வாழ்க்கை ஜபவிடாய் மாறவில்லை. அவருடைய வாழ்க்கையில சப்பானியாய், முடவனாய், குருடனாய் இருக்கிற தன்மையிலிருந்து அவர்கள் நிச்சயவில்லை, மாறவில்லை. ஆனாலும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு வாக்கியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் திரும்பவுமாக அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறார். மோசே 40 நாள் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அவர் வருவார் 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 என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்யவில்லை, வரவில்லை. நமக்கு இன்றைக்கு தெரியும் அவர் 40 நாளுக்கு அப்புறம் என்ன செய்வார், அவர் வருவார். ஆனால் 1வது நாள் 2வது நாள் காத்துக்கொண்டே இருந்தவர்களுக்கு அவர் 40 நாள் வருவார் என்று என்ன செய்யாது, அவர்களுக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் காத்து பார்த்தார்கள். 1 நாள், 2 நாள், 3வது நாள் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் பொறுமை இழந்தவர்களாய் ஆரோனிடத்தில் போய் சொன்னார்கள், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று சொல்கிறார்கள். மோசே தேவனோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். அவர் அங்கே உருவாடி கொண்டு தேவனுடைய சபைக்காக அவர் அங்கே இருப்பதனாலே நாட்கள் ஆய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே ஆரோனிடத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்களால் பொறுத்திருக்க முடியவில்லை. அவர்கள் அவனை சோதிக்கிறார்கள், ஆரோனிடத்தில் நெருக்கிறார்கள். எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணுங்கள், அவசரமாய் எங்களுக்கு ஒரு ஆண்டவரை என்ன செய்வீர்கள்
உண்டு பண்ணி கொடுங்கள். பாருங்கள், ஆரோன் உடனே அவளுக்கு அவருடைய நகையெல்லாம் வாங்கி அதை அவன் நெருப்பிலே போட்டானாம். போட்ட உடனே என்ன வந்தது? ஒரு கண்டுகுட்டி வந்தது. 6வது வசனத்தை பாருங்கள். மறுநாள் அவர்கள் அதிகாலையிலே எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இங்கேயும் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்கிறார்கள். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். 5ஆம் வசனத்திலே ஆரோன் அதை பார்த்து, ஒரு கன்றுக்குட்டியை பார்த்த உடனே அவன் சொல்கிறான், அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கன்றுக்குட்டிக்கு பண்டிகை என்று அவன் சொல்லவில்லை. அவன் என்ன சொல்கிறான்? நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்கிறார்கள். இங்கேதான் உண்மையாய் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அவர்கள் உருவாக்கியது ஒரு கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக அவர்கள் புசிக்கவும் உட்காரவும் விளையாடவும் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 18வது வசனத்தை பாருங்கள். 17ஆம் வசனத்திலிருந்து ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்று கேட்கிறார். மோசேயும் யோசுவாவும் மலையிலிருந்து அவர்கள் இறங்கி வரும்பொழுது கீழே என்ன சத்தம் கேட்கிறது? கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஆரோனுடைய கூற்றின்படி பார்த்தால் அவர் எல்லாருமே யாருக்கு பண்டிகை கொண்டாடுகிறார்கள்? கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி கன்றுக்குட்டிக்கு பண்டிகை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அது அவர்கள் சோத்திரமும் அவருடைய ஆராதனை பாடலும் எப்படி இருந்தது? பயங்கர இறைச்சலா இருந்தது. மோசேயும் யோசுவாவும் கீழே இறங்கி வரும்பொழுதே அங்கேயே என்ன செய்கிறது? கேட்கிறது. 2 தெரு தள்ளியே அங்கேயே கேட்கிறது. அப்பொழுது மோசே அதை ஜெய துணியாகிய சத்தமும் இல்ல, அபஜெய துணியாகிய சத்தமும் இல்ல, பாடலின் சத்தம் என்று கேட்கிறது என்கிறான் என்று சொல்கிறார். பாடல், அவர்கள் அருமையாய் பாடுகிறார்கள். கர்த்தருக்கு பண்டிகை என்று நினைக்கிறார்கள், அவர்கள் பாடுகிறார்கள். ஆனால் யாருக்கு அவர்கள் துதியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? கன்றுக்குட்டிக்கு துதியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த கிறிஸ்தவம் அநேக நேரம் செய்து கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் ஒரு புறம் அவர்கள் கல்லறை தோட்டத்தில் இருப்பது போல ஜனங்களை ஆராய்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எந்த விடுதலையும் அடையவில்லை. ஆகவே அவர்களால் ஆர்ப்பரிக்க முடியவில்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே துதி இல்லை? ஏன் உண்மையாய் தேவனை துதிக்க முடியவில்லை தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நிச்சயவில்லை, நடக்கவில்லை. ஆகவே நான் நினைக்கிறேன், நான் துதிக்க முடியாமல் இருக்கிறேன். நான் முடவனாய், நான் குருடனாய் நான் இருந்து கொண்டே இருப்பேன் என்றால் என் வாழ்க்கையில நான் ஒரு முடவன் நினைச்சு துதிப்பது போல நினைச்ச முடியாது, துதிக்க முடியாது. நாம் சிந்திக்க வேண்டும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுத்திருக்கிறார்? நாம் முடவராய், எழுந்திருக்க முடியாதவராய், விடுதலைப்பட முடியாதவராய் நாம் அப்படியே இருப்பதை விருப்பம் என்றால் சாத்தான் என்ன செய்யறானா? அவன் சந்தோஷப்படுகிறான். அவன் என்ன செய்யறான்? அவன் வாயை என்று திறந்து ஆண்டவரிடத்தில் என்ன செய்யறான்? சொல்லுகிறான், ஒரு பிள்ளையை பாருங்கள், அனாதையாய் இருப்பது போல அது இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் சொல்லுவான், நம்முடைய முகம் மாடி போய் நீண்ட முகத்தோடு நம்ம யாரும் விடுவிக்கக்கூடிய ஒருத்தரும் இல்லை என்று போல நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்வான்? உடைய பிள்ளை என்று சொல்கிறேன், அதை பாருங்கள், ரட்சிப்பார் யாரும் இல்லை என்பது போல என்ன செய்வது? அது உட்கார்ந்து இருக்கிறது பாருங்கள் என்று சொல்வான். நாம் ஜெயித்தால், நாம் துதித்தால் அவனுடைய வாய் என்ன செய்யப்படுமாம்? அடக்கப்படும். அப்பொழுது அடங்கும் பொழுது, அவனுடைய வாய் அடக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? மகிமைப்படுவார். ஆண்டவர் சொல்வார், எல்லாரும் நீங்க செய்யுங்கள், நீங்க தோத்துறீங்கள் ஒசனா என்று பாடும் பொழுது, ஆம் இதை கேட்கிறீரோ என்று ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ஆண்டவர் சொல்வார். கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் சர்ச்சில் எல்லாம் துதிக்கிறார்களே, நீ இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீரோ என்று சொல்லுவார். அவர்கள் போடுறது வெறும் சத்தம் என்று சொல்லுவாரா? இல்லை, அது சும்மா இறைச்சலின் இறைச்சல், அதுல எனக்கு பிரியமில்லை என்று சொல்வாரா? இல்லை, அவர்களை நான் பிரியப்படுகிறேன், அது எனக்கு இன்பமா இருக்கிறது,
அவர்களை பேச விடுங்கள், நீ வேணா கோவிச்சுட்டு போ என்று சொல்லுவார். இதிலே அருமையான ஒன்று இருக்கிறது. அங்கே யார் அதிகமாய் துதிக்கிறார்கள்? பிள்ளைகள் சொல்லுங்கள், பிள்ளைகள் சொல்லுங்கள். அங்கே ஓசன்னா பாட்டு பாடினது யாரு? சின்ன பிள்ளைங்கள். கரெக்ட். பாலகர் ஆயினால நம்முடைய சின்ன பிள்ளைகளை எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். சபையில வரும்பொழுது யார் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? யார் யார் மகிமைப்பட்டார்? தேவாலயத்துக்குள்ளே இயேசு உள்ளே நுழைந்த உடனே அங்கே துதித்தது யார்? சின்ன பிள்ளைகளாம் சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளாம் துதித்தார்கள். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தது யார்? உற்சாகமாய் ஆர்ப்பரித்தது சிறு பிள்ளைகள். நம்முடைய சபை ஒரு 20-25 வருஷம் நம்முடைய சபையில வரும்பொழுது இங்கே ஒரு டென்ட் போடப்பட்டிருந்தது. அந்த டென்ட்டில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் நம்ம பாட்டு பாடி நாம் ஆராதிக்கிறதை வெளியே இருந்து யாராவது நம்முடைய சகோதரர்கள் இல்லை என்ன பிரசங்கிவார்கள் யாராவது வந்தால் அவர்கள் இந்த சிறு பிள்ளைகளை பார்த்துதான் நினைச்சுவார்கள், ஆச்சரியப்படுவார்கள். நம்முடைய ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியாய் இருந்த ஒன்று என்றால் நம்முடைய சபையில சின்ன பிள்ளைகள் அறிமுகவார்கள். அங்கே பாட்டு படிப்பார்கள். உற்சாகமாய் படிக்கிறதை பாருங்கள். எல்லாரும் பிள்ளைகள் முதற்கொண்டு என்ன செய்கிறார்கள்? பாட்டு படிக்கிறார்கள். அது கொஞ்சம் தேர்ந்து கொண்டே அனுப்பிச்சுகிறது வருகிறது. பிள்ளைகள் சபையில் வரும் பொழுது யார் அதிகமாய் பாட்டு படிக்க வேண்டும்? சண்டே ஸ்கூல் நடத்துறவர்கள் அதை உற்சாகப்படுத்த முடியாது சொல்கிறேன். பிள்ளைகள் நம்முடைய சபையிலே பாட்டு படிக்கிறவர்கள். ஏனென்றால் அவர்கள் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். நீங்க விடுதலை ஆயிருக்கீங்களா இல்லையா? விடுதலை ஆகாதவர்கள் முடவராய் குருடராய் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டாம்? படிக்க வேண்டாம். வாய் பேசாதவர்கள் இருந்தால் என்ன செய்ய வேண்டாம்? படிக்க வேண்டாம். ஆனால் ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால், சாத்தானுடைய வாய் அடைக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு நாம் என்ன செய்யணும்? பாட வேண்டும். ஆண்டவர் நான் எல்லாரையும் சபையில ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்போது முதலாவது எப்படி தெரியுமா சொல்வார்? அவர்கள் சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் என்று சொல்வார். அப்ப ஃபர்ஸ்ட் யார் வருவார்? சிறுவர்கள் தான் அவர்கள் வருவார்கள். அப்படித்தான் நம்முடைய சபை இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய சபையின் பிரதான ஒரு தனிப்பட்ட தனித்துவம் என்று சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சபையில் என்ன உண்டு? பிள்ளைகளும் வாலிபர்களும் நினைச்சுவார்கள். அவர்கள் பாடலை பாடி அதிகமாக உற்சாகமாக படிப்பார்கள். ஓட்டும் வயதானவர்கள் எல்லாம் பாடல் பாடாமல் இருந்தால் பரவாயில்லை. அவருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சோகம் என்று இருக்கிறார்கள். அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே யார் அதிகமாய் பாடுகிறார்கள்? அவர்கள் தான், வயதானவர்கள் தான் படிக்கிறார்கள். அவர்கள் தான் உற்சாகமா இருக்கிறார்கள். ஏன்? 2 காரணம் தான் இருக்க முடியும். நான் இன்னும் மனுஷவில்லை, விடுதலை ஆகவில்லை. முடவனை விடுதலை பெற்ற பிறகு அவனை நான் போய் பார்த்து, முடவனே கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லையா? நீ என்ன செய்து விட்டாய்? நீ விடுதலை ஆகிவிட்டாய். இப்ப நீ போய் ஆண்டவரிடத்துல போய் என்ன சொல்ல வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும் என்று யாராவது நாம் சொல்றோமா? இல்ல. முடவன் அவன் விடுதலை ஆகிவிட்டால் என்ன செய்கிறான்? அவன் துதிக்கிறான். அவன் துதிக்கிறதும் குதிக்கிறதும் தான் யாருக்கு பொறாமையாயிருக்கும்? பிரதான ஆசாரியர்களுக்கும் வேதவாரர்களுக்கும் கல்லறை தோட்டத்தை விரும்புகிறவர்களுக்கும் என்ன செய்யும்? அது பிரியமாயிருக்கும். கல்லறை தோட்டத்தை போல ஆராதிக்கிறவர்களாக. ஆகவே நாம் 2 விதமானவர்களை நாம் எதிர்க்கிறோம். ஒன்று, ஆராதிக்க முடியாதவர்களாக இருக்கிறதை நாம் நினைச்சவில்லை, நாம் அங்கீகரிக்க வேண்டியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில சபையில அந்த ஆராதனை நினைச்ச வேண்டும், அது இருக்க வேண்டும். ஆராதிக்க முடியாத தேவன் நினைச்சிருக்கிறார், நம்ம அழைத்திருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 8 அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். சங்கீதம் 8 வசனத்திலே, பகைங்களையும் வழிகாரனையும் அடிச்சு போட தேவரே உம்முடைய சத்துருக்களின் குழந்தைகள் பாலகர் வாயினாலே உண்டு பண்ணினீர். சங்கீதக்காரன் இதை சொல்வதற்கு முன்பாக 7ஆம் அதிகாரத்திலே தான் அவனுடைய குமுறல் எல்லாம் இருக்கும். 7ஆம் அதிகாரத்திலே அவன் நெருக்கப்பட்டு அவன் சொல்கிறான், பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே என்சிவன் தாழ்த்த கடவன். கர்த்தராகிய நீர் கோபத்திலே எழுந்திருந்து என் சத்துக்குடைய மூர்க்கையில் நிறுத்தம் உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் என்று என்கிறான்.
அவன் போராடுகிறான். அவன் நெருக்கப்படும் பொழுது அவன் போராடுகிறான். 2வது வசனத்தை பாருங்கள். 1வது 2வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை நிச்சயம் தப்புவும். இப்படியெல்லாம் அவன் கதறிக்கொண்டே போகிறான். 15வது 13வது வசனங்களை வாசிக்கிறேன். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளை ஆக்கினார். இப்படியெல்லாம் அவன் சோதிக்கப்படுகிறான். என் வாழ்க்கை முடிந்து விட்டது, மரண ஆக்கினை வந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி அவன் புலம்பும் பொழுதுதான் அவன் உடனே சொல்கிறான் 17ஆம் வசனத்துல, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லிதான் அந்த சங்கீதத்தை முடித்து விட்டு 8ஆம் சங்கீதத்திலே அவன் தொடர்ந்து சொல்கிறான், பகங்கனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் நீ செய்தீர், துதியை உண்டு பண்ணினீர், குழந்தைகளையும் பாலர் வாயிலும் உண்டு பண்ணீர். பாருங்கள், இன்னொரு வகையில பார்க்கப்பட்டால் யார் வாயில துதி இருக்க முடியாது? குழந்தைகளாகவும் பாலகர்களாகவும் யார் இருக்க முடியலையோ அவருடைய வாயில என்ன இருக்காது? துதியும் இருக்க முடிகிறது இல்லை. யார் விடுதலையை பெறாமல் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் துதியை நிச்சயம் இல்லை, இருக்க முடியவில்லை. ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்கிறோம். இந்த உலகத்தை போல கன்று குட்டிக்கு பலியை செலுத்திவிட்டு கர்த்தருக்கு கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகிறவர்களாக நாம் இல்லை. இந்த வாழ்க்கையில கன்று குட்டியை ஆராதித்து விட்டு ஆராதனை வேளையிலே வந்து நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற கூட்டத்திலும் நாம் என்ன செய்யவில்லை, இல்லை, அதையும் நாம் அங்கீகரிக்கவில்லை, நாம் அதை எதிர்க்கிறோம். ஆனால் அதற்காக மௌனிகளாக வந்து இருப்பதற்கும் நான் செய்யவில்லை, தேவன் அதை அனுமதிக்கவில்லை. விடுதலை பெற்றவர்கள், குருடர்கள் கண் விழிக்கப்பட்டவர்களாக இருந்தால், முடவர்கள் எழுந்து நடக்கும்படியாய் தேவன் செய்திருந்தால் அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? துதியும் ஆர்ப்பரிப்பும் நிச்சயம். ஆண்டவர் அதையெல்லாம் அப்படிப்பட்ட உண்மையானதை பார்த்து ஆண்டவரை பார்த்து கேட்டா, ஏற்றுக்கொள்கிறோ என்று கேட்டா நிச்சயவார், ஆம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வார். ஹல்லேலூயா என்று சொல்லுகிறோம் அடிக்கடி. ஹல்லேலூயா என்றால் என்னதுதான்? அதுக்கு அர்த்தமே யா யா என்று முடிகிறது. யா என்று முடிகிற அந்த வார்த்தை யெகோவா. யெகோவாங்கிற வார்த்தையுடைய சுருக்கம் தான் என்னது? யா. ஹல்லேலூயா. அப்போ ஹல்லேலூயா என்றால் நீங்கள் லிட்டரலா, அதாவது அப்படியாய் உண்மையாய் அதுக்குடைய மொழிபெயர்ப்பு சொன்னால், நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அதுக்காக தான் நான் பார்த்த ஒண்ணு நினைச்சுக்கிறோம், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா என்ற வார்த்தை சங்கீத புத்தகத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அருமையான ஒரு வார்த்தை. எதற்கு? அது நாம் ஆண்டவரை உண்மையாய் துதிக்க வேண்டும், விடுதலை பெற்று அந்த யாவை நாம் துதிக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்கிறோம். இப்ப சொல்லுங்க, நீங்க யாராட்டி ஏச போகணும், மாமியார் ஏச போகணும்னு வச்சுக்கோங்களேன், பிரைஸ் தி லார்ட் மாமியார் என்று சொல்லிட்டு என்ன செய்ய முடியல, ஏச முடியல இல்லையா? அதுக்காக தான் பிரைஸ் தி லார்ட் என்ன சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட் சொன்னோம்னா அப்பதான் ஒரு நமக்கு உள்ள ஒரு பிணக்கம் இருந்தாலும் நிச்சயம் அது ஒரு இணக்கமாய் நிச்சயம் மாறும். நான் ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரியை பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறீர்கள், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்றால் அங்கே ஒரு அதுக்கு என்ன இல்லை, ஜீவனே இல்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லும் பொழுது, உன்னை விடுவித்த ஆண்டவரை நான் நினைக்கிறேன், சொத்திருக்கிறேன், என்னை விடுவித்த ஆண்டவரை நான் நினைக்கிறேன். அது ஒரு லைவ்லியாய் ஜீவோட்டமாய் ஜீவ நதியாய் இருக்க வேண்டும், ஜீவனுள்ளதாய் நினைக்க வேண்டும், உயிரோட்டமாய் அது இருக்க வேண்டும். அநேக வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் அதெல்லாம் என்னது எம்டி வேர்டா இருக்கிறது. ஆனால் உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில அப்ப அந்த எம்டி வேர்டை இல்லாம போய்விட வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட் இருக்காம போய்விடுமா? அப்படி இல்லை. நாம் அப்படி போகிறவர்களாக இல்லை. நம்முடைய சபையில பிரைஸ் தி லார்ட் சொல்லக்கூடாது என்று எல்லாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையே பிரைஸ் தி லார்டாக செய்வது இருக்க வேண்டும். ஏன்? தேவன் என்னை விடுவிக்கிறார், என்னை விடுவிக்காத இடத்துல இன்னும் மனுஷிவார் விடுவிப்பார் என்று நான் நினைச்சுகிறேன், வாசிக்கிறேன். நான் அப்படிதான் உற்சாகம் அடைகிறேன். சங்கீதத்துல இங்கே தாவீது சொல்லும் பொழுது அவர் விடுதலை பெற்ற பின்பு அதை சொல்கிறாரா? இல்லை, விடுதலை பெறுவதற்கு முன்பே சொல்கிறார்.
எவ்வளவு அற்புதமான உண்மையாய் தேவை ஆராதிக்கிறவர்கள் இருக்கிற கூட்டத்தை பாருங்கள். நாம் ஏன் தேவனை துதிக்க முடியவில்லை? நான் ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை அவர் சொல்லும் பொழுது 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள். சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்கு கீழாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானவத்தை பானத்தை குடித்தார்கள். அப்படி இருந்தும் 5வது வருஷத்திலே அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான விதத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே தேவன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இது பாருங்க, இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரம். அவர்கள் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதன் அடையாளம் என்னவென்றால், அவர்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள், அவர்கள் அக்னியினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், அவர்கள் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் என்றால் ஒரே சபையில இருந்தார்கள், ஒரே பந்தியில அவர்கள் பங்கெடுத்தார்கள். அப்படி இருந்தாலும் அநேக இடத்தில் அவர்கள் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள்? ஜனங்கள் குசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் போல நீங்கள் ஆகாதிருங்கள். இந்த சம்பவம் எது? நாம் வாசித்தோம் இப்பொழுதுதான், கன்றுக்குட்டிக்கு ஆராதனை செய்த சம்பவம். அந்த கன்றுக்குட்டிக்கு ஆராதனை செய்த சம்பவத்தில் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்து விக்கிர ஆராதனைக்காரரானார்கள். 2வது பாருங்கள், அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். 8வது வசனத்திலே வேசித்தனம் பண்ணி அநேகர் அழிக்கப்பட்டார்கள். அதற்கப்புறம் அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது ஆண்டவரை செய்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள். இது செய்யவில்லை என்றால் இதை செய்யவில்லை, ஏன் செய்யவில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு கட்டளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், காடை வேண்டுமென்றால் காடை வேட வேண்டும், அப்பம் வேண்டுமென்றால் அப்பம் வேண்டும், தண்ணீர் வேண்டுமென்றால் தண்ணீர் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட தேவைகளுக்கெல்லாம் ஆண்டவரை பரீட்சித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம், சோதித்து சோதித்து ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று முழுமையாக நம்பி அவரை ஆராதித்து அவரை பின் செல்ல அவர்களால் முடியவில்லை. 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்து முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. கடைசியாக உள்ளதை நான் பார்க்கிறேன். அவர்கள் என்ன செய்தார்களா? முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். ஒளியும் இருளும் ஒன்றாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதுபோலதான் துதியும் முறுமுறுத்தலும் ஒன்றாகவே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்ப நாமளே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில துதி இல்லை என்றால் அதுக்கு காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. முறுமுறுக்கிற வரைக்கும் என்ன இருக்காது, நான் துதிக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நான் எச்சரிப்பு உண்டாகும்படி சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில அநேக முறுமுறுப்புகள் இருப்பதனாலே நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, துதிக்க முடியவில்லை. இருளும் ஒளியும் ஒன்றா இருக்க முடியாது போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற எல்லாவற்றையும் முழுமையாய் ஏற்றுக்கொள்ள முடியாதனாலே நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம், முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை முழுவதும் முறுமுறுப்பு நிரம்பி இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில துதி என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டிலே முறுமுறுத்து ஜனங்கள் நினைச்சார்கள், கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். ஆனால் தேவன் அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. உண்மையாய் தேவனை ஆராதித்து அவருடைய வாயை அடக்கி ஆர்ப்பரிக்கும்படியாய் தேவன் நம்ம அழைக்கிறார். இந்த வாழ்க்கையில நான் நடைமுறையாய் உள்ள ஒன்றை சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வீடுகளிலே பாடலை நிச்சயங்கள் படிக்க துவங்குங்கள். நம் வீட்டிலே பாடல் துணி எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கட்டும், அது இருந்து கொண்டே இருக்கட்டும். அது ஒருவேளை நம்முடைய தனி
பாடல் வேலையா இருந்தாலும் சரி, இல்லை என்றால் நம்முடைய குடும்ப வேலையா இருந்தாலும் சரி, இல்லை என்றால் சும்மா இருக்கும்போது ஒரு டேப் ரெக்கார்டில் என்ன ஓடட்டும், துதியின் பாடல்கள் ஓடும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன குறையும்? முறுமுறுப்பு அது குறையும். நான் அனுபவமாய் பார்த்திருக்கேன். நம்முடைய சிந்தனைகளிலேயும் என்ன ஓடிக்கொண்டே இருக்கும்? துதி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது துதி நின்று விட்டால் என்ன ஓடிக்கொண்டே இருக்கும்? அது சரியில்லை, இது சரியில்லை, மாப்பிள்ளை சரியில்லை, பொட்டாட்டி சரியில்லை, என்றால் பிள்ளைகள் சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, மாமியார் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, கரண்ட் கவர்மெண்ட் சரியில்லை, தண்ணி வரல, கரண்ட் இல்லை, தண்ணி வராட்டாலும் கரண்ட் இல்லாட்டாலும் நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் கூரை இடிந்து விழுந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. தண்ணீர் இல்லாமல் என்ன செய்யலாம்? இன்னைக்கு வரல, நாளைக்கு வரும். கரண்ட் இல்லாமல் கொஞ்ச நேரம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ரெண்டுமே இல்லைன்னு கூரையே இடிந்து விழுந்து விட்டது போல நினைச்சவார்கள் கூப்பாடு போடுவார்கள். அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையில துதியே இருக்காது. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின பொழுது அவர்களுக்கு ஏசி ரூமையும் எலக்ட்ரிசிட்டியும் கொடுத்திருந்தாரா? இல்லை. அவர்கள் தோட்டத்தில் தான் நிச்சயர்கள் இருந்தார்கள். தேவனை நாம் அப்படியா இருக்கும். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் இல்லாததை வைத்துக் கொண்டு நீங்கள் நினைச்சு கூடாது, பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நாம் நினைச்ச வேண்டும், பார்க்கணும். தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அதை முறுமுறுக்கிறவன் எப்படி பார்க்கிறான்? தனக்கு இல்லாததை பார்க்கிறான். துதிக்கிறவன் எதை பார்க்கிறான்? தனக்கு இருக்கிறதை பார்க்கிறான். தான் எதிர விடுதலை அடைந்திருக்கிறான் அதை பார்க்கிறான். தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறான் அதை பார்க்கிறான். முறுமுறுக்கிறது எப்பொழுது வரும்? தனக்கு இல்லாததை பார்க்கும் பொழுது, தேவன் எனக்கு செய்யாதது என்று நாம் நினைக்கும் பொழுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தேவன் நமக்கு செய்யாதது எது? என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை நாம பெற்றிருக்கிறோம்? நாம சொந்த முயற்சினாலே வேலை கிடைத்ததா? சொந்த முயற்சினாலே எனக்கு சம்பளம் கிடைத்ததா? இல்லை சொந்த முயற்சினாலே என்னுடைய நல்ல ஒரு திருமணம் கிடைத்ததா? குடும்பம் கிடைத்ததா? எதுவுமே இல்லை. எல்லாமே யாரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம்? தேவனுடைய கரங்களிலிருந்து நாம் முடிச்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். எனக்கு வேலை கிடைக்கிறது என்றால் நான் படித்திருக்கலாம். நான் படித்தது என்றால் நான் எங்கே தேவன் கொடுத்த ஞானத்தை வைத்து நான் செய்வேன். படித்த எல்லாமே நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது. நான் பெற்றுக்கொள்ளாதவன் போல என் மேன்மை பாராட்டுகிறார் என்று அப்போஸ்தலன் சொல்வார். எல்லாமே நான் பெற்றுக்கொண்டதை நினைத்து நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் என்றால் இல்லாத வயலை குறித்து நான் நினைச்ச மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். எங்கே முறுமுறுப்பு இருக்கிறதோ அங்கே துதி இருக்காது. எங்கே துதி இருக்கிறதோ அங்கே முறுமுறுப்பும் இருக்காது. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். நாளும் தேவன் நம்மோடு கூட விடுதலையாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டதுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மை உணர்த்தப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அந்த முடவனை போல குதித்து எழுந்து, ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு, ஆண்டவரே நான் உண்மை துதிக்கிறேன் என்று சொல்லி உண்மையாகவே விடுதலையோடு நாள் கேட்ட வார்த்தையின்படி இருள் இருந்தது என்றால் நம்மால் என்ன செய்ய முடியாது, துதிக்கவே முடியாது. முறுமுறுப்பு இருந்தால் நாம் துதிக்கவே முடியாது. ஆண்டவர் இந்த நாளிலும் குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் அவர் என்ன செய்கிறார்கள்? துதி உண்டாக்கிறார். உண்மையாகவே பகைவனை அடைக்கு போட என்று சொன்னது போல இந்த நாளில் உண்மையாகவே குழந்தை போல ஆண்டவரை யாரை குறித்தும் ஒரு கசப்போ ஒரு முறுமுறுப்போ பொறாமை இல்லாதபடி, ஆண்டவரே எனது காரணப்படி இந்த இருளை நான் கண்டு மனம் திரும்பி இந்த நாளில் விடுதலையோடு நான் நம்மை ஆராதிக்கட்டும். ஆண்டவரே ஏனோதானோ என்று சொல்லி உள்ளத்தில் ஒன்று வாயில் ஒன்று இல்லாதபடி ஆண்டவரை நம்ம விடுதலையோடு நான் நம்மை ஆராதிக்கட்டும் என்று சொல்லி நாள் கேட்ட வார்த்தையில் ஒவ்வொன்றை நினைத்து நாள் ஆண்டவரே நான் உண்மையாய் உண்மை துதிக்கட்ட மாட்டேன். பாடல் உண்டு, உள்ளத்தில் பாவம் இருக்கும் வரை உண்மையாய் அவர் என்ன செய்ய முடியாது, துதிக்க முடியாது. ஆண்டவரே இந்த நாளில் நான் மனம் திரும்ப உதவி செய்யுங்க என்று சொல்ல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். கொலைசியர் 1 அதிகாரம் 12-13 வசனம். கொலைசியர் 1:12-13. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினமாய் இருக்கிற பிதாவை நான் நினைக்கிறேன் சோத்தரிக்கிறோம் என்று சொல்கிறார். ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பங்கெடுக்க நம்ம நினைச்சிருக்காரு, தகுதியுள்ளதாக ஆக்கியிருக்கிறார். இருளின் அதிகாரத்தில் நம்ம நினைச்சிருக்காரு, விடுதலையாக்கியிருக்காரு. இது உண்மையாகவே நாளில் இருளின் அதிகாரத்தினுடைய ஆண்டவரை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு நினைச்சிருக்காரு, என்னை உட்படுத்திருக்காரு. இது விசுவாசித்தமானால் நாம் ஆண்டவரை நினைக்க முடியாது, துதிக்காமல் இருக்க முடியாது. நாம் முழங்கால் படியேற்று நாம் ஜெபம்.
அநேக வார்த்தைகளை நாம் கேட்டோம். உண்மையாகவே தேவன் நம் மத்தியிலே இடைப்பட்டிருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய வீடு ஜெப வீடாக இருந்தது கல்ல வீட்டு. இந்த நாளில் நான் மனம் திரும்பும் அந்த நாட்களில் ஜெப வீடாய் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு துதி நிறைந்த வீடாய் மாறட்டும். காசுக்காரர்களையும் கல்லர்களையும் இந்த நாளில் நாம் வெளியேற்றுவோம். எந்த விதத்திலும் ஆண்டவரே, நான் ஒரு ஆதாயத்தோடு இருந்தால் இந்த நாளில் எனக்கு உணர்த்திருக்கிறேன். அந்த உண்மையாய் நான் நம்மை ஆராதிக்கட்டும், உண்மையாய் நம்மை துதிக்கட்டும். ஆண்டவரே, ஒரு குழந்தையை போல, ஒரு பாலகரை போல நான் மாறிவிடட்டும். அந்த பகைஞனை அடைக்கப்படுவதற்கு நீ கொடுத்த நல்ல தருணங்களுக்காக உமக்கு நன்றி. நல்ல தேவன் உங்களை விடுதலையாக்க முடியாது. நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லி விக்கிரங்களுக்கு நாம் மனதில் வைத்திருந்தோமானால் அந்த ஆராதனை தேவனுக்கு முன்பாக தேவன் எதிர்பார்த்தது கிடையாது. அது மாய்மாலமான ஒரு ஆராதனையாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, விடுதலையோடு நான் உண்மை துதிக்க இனி வர நாட்கள் சபையிலே நான் உண்மை விடுதலையோடு துதிப்பேன். ஆண்டவரே, எல்லா விதத்திலிருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டவனாய் இயலின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி நம்முடைய குமார ராஜ்யத்துக்கு என்னை உட்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவரே, நன்றி விதத்தோடு நான் இயலின் அதிகாரத்தினை விடுதலையாக்கப்படவில்லை என்றால் தேவனை நான் சோசிக்க முடியாது. ஆண்டவரே, இயலின் அதிகாரத்தை விடுதலையாக்கி நான் நம்மை துதிக்கட்டும் என்று சொல்லி நாம் சுருக்கமாக நாம் ஜெபம்